எப்படி நமக்குள்ள ஆவியின் கனி இருக்கிறதாங்கிறத பார்க்குறது, அதை முதல்ல கவனிப்போம். 22, 23 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த ஆவியின் கனியை பற்றி சொல்லுது இல்லையா? சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்குது? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சென்டென்ஸை கவனிங்க. நிறையா வாசிச்சிருக்கோம் இந்த வசனங்களை நம்ம. ஆனால் அந்த அடுத்த சென்டென்ஸை என்னைக்காவது புரிஞ்சிருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். சொல்லி முடித்த உடனே, இந்த லிஸ்ட்டை சொல்லி முடித்த உடனே, இப்படிப்பட்டவைகளுக்கு, அதாவது இந்த ஆவியின் கனிகள் இப்போ சொல்லப்பட்ட சந்தோஷம், சமாதானம்லாம் வந்து இல்லையா, அவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. There is no law against such things அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது. Against such things there is no law. இவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இதுக்கு எதிராக லா ஒன்றும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்ன அர்த்தம் நான் சொல்கிறேன். என்ன அர்த்தம்னா, நீங்கள் சட்டம் போட்டு இதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற முடியாது. அதாவது நாளைக்கு சந்தோஷமாக இல்லைன்னா உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவேன் நான். சந்தோஷமாக இல்லாமல் இருக்கக்கூடாது, அன்பு இல்லாமல் இருக்கக்கூடாது, நீடிய பொறுமை இல்லாமல் இருக்கக்கூடாது, சாந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது, இச்சை அடக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு இதுக்கெல்லாம் சட்டம் போட முடியுமா? சட்டம் போட முடியாது. ஏன்? சட்டத்தினுடைய தன்மையே என்ன? சட்டத்தினுடைய தன்மையே என்னன்னா, அது வெளியே மனுஷன் செயல்களை செய்கிறான் பாருங்கள், அதைத்தான் கட்டுப்படுத்த முடியும். பாருங்கள், கொலை செய்யக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க, போட்டு அதுக்கு தண்டனையெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால தான் கொலை குறைவாக நடக்குது. அந்த சட்டத்தை எடுத்துட்டாங்கன்னு வைங்க, யார் யாரை பிடிக்கலையோ எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க இல்லையா? வசதியாக போயிடும். சட்டம்னு ஒன்று இருக்கிறதுனால, ஐயோ வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் இருக்கணுமே, இல்லை தூக்கில் தொங்க விட்டுருவாங்களே நம்மளை, இது தேவையா அப்படின்ட்டு சரி தொலைஞ்சு போகிறான், நமக்கு விரோதமாக அதை செஞ்சாலும் கூட பரவாயில்ல விட்டுருவோம் அப்படின்னு தான் நிறைய பேர் போகிறாங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் விழும் இல்லையா? சட்டம் கட்டுப்படுத்துகிறது. எதை கட்டுப்படுத்துகிறது? கொலை விகிதத்தை கட்டுப்படுத்துகிறது. ரொம்ப குறைவாக கொலை நடக்கிற அளவுக்கு சட்டத்தை அமுல்படுத்தி, சட்டத்தை உண்டாக்கி, கடுமையான தண்டனைகளை வச்சு அந்த சட்டத்தை அமைக்கலாம், அதை செயல்படுத்தும் போது கொஞ்சம் ரிசல்ட் வரும், கொலைகள் அவ்வளோ நடக்காது. ஆனால் அந்த கொலைக்கு பின்னால் இருக்கிற காரியம் இருக்குது பாருங்கள், அதை சட்டம் டீல் பண்ணவே முடியாது. கடைசியாக வர்றதா செயல், கொலை என்ற செயல் கடைசியில் தான் வருது. அது எங்கே ஆரம்பமாகுது? இயேசு அதை வெளிப்படுத்துகிறாரு. சோமநாத மாவட்டத்தில் மலைப்பிரசனத்தில் சொல்கிறாரு, சகோதரனை பார்த்து கோவப்பட்டு முட்டாளேன்னு சொல்லிட்டா அதுவே கொலைக்கு சமன்றார். அதாவது எங்கே ஆரம்பிக்குது கொலை? கோபம் வருது பாருங்கள், சகோதரனை முட்டாள்னு சொல்கிற அளவுக்கு கோபம் வருது பாருங்கள், அங்கே தான் ஆரம்பிக்குது கொலைங்கிறார். அதை அப்படியே விட்டினா வளர்ந்து அது பெருகி இன்னும் அதிகமாகி அதை டீல் பண்ணாமல் விட்டால் கடைசியில் கொலையில் கூட போய் அது முடியலாம். அதனால் அங்கேயே அதை கொலை மாதிரி நினச்சிக்கோ. கோபம் வரும்போது அதை கொலை மாதிரி நினச்சி அதை டீல் பண்ணினா கடைசியில் கொலை நடக்காது அப்படிங்கிறார். அப்போ மர்டருக்கு பின்னால், கொலைக்கு பின்னால் என்ன இருக்குது? இந்த கோபம், எரிச்சல் அது இருக்குது. ஆனால் சட்டம் அதை போய் தொடர்றதில்லை, அதை ஒன்றுமே பண்ண முடியாது. சட்டம் போகக்கூடாத இடம் மனுஷனுடைய இருதயம். சட்டம் வெறும் செயலோடு நின்றுது. கடைசியில் செயலில் வெளியில் முடியுது பாருங்கள், அந்த செயலை மட்டும் தான் டீல் பண்ணுது சட்டம். உள்ளே போய் இருதயத்தை மாற்ற முடியாது சட்டம். அதே மாதிரி திருட்டை பற்றி சட்டம் வச்சுருக்கிறாங்க. திருடுனா ஜெயிலு, குறைஞ்சது 3 மாதமாவது போகணும் இல்லையா? அப்போ அதனால தான் நிறைய பேர் திருடுறதில்லை, எல்லோரும் திருடுறதில்லை, இன்னும் கொஞ்சம் பேர் திருடுவாங்க. ஏன்னா இந்த திருட்டுக்கு பின்னால் என்ன இருக்குது? திருட்டுக்கு பின்னால் ஜெலசி அண்ட் என்வி. ஜெலசினா பொறாமை, என்வினா மற்றவனுக்கு இருக்குதே நமக்கு இல்லையேங்கிற அந்த பேராசை. அவனுக்கு நிறைய இருக்குதே நமக்கு இல்லையேன்ற பேராசை. இதனால தான் கடைசியில் என்ன முடிவுக்கு வந்துடுறாங்க? திருடியாவது நம்ம அவனுக்கு ஈக்குவலாக வந்துடணுன்ற முடிவில் தான் போகிறாங்க. திருடக்கூடாதுன்னு சட்டம் போடலாம், அதனால் திருட்டு கொஞ்சம் குறையும். ஆனால் அந்த திருட்டை உண்டாக்குகிற அந்த இருதயத்துக்கு அடுத்த காரியங்களை ஒன்றுமே சட்டம் தொடர்றதே கிடையாது. சட்டம் இருதயத்தை மாற்றுகிறது கிடையாது, செயலில் தான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. அதே போல் ரேப்பு, இந்த கற்பழிப்புன்னு சமீப காலங்களில் நிறையா நம்ம நாட்டில் அப்படி நடந்து அதை பற்றி ரொம்ப டிஸ்கஷன், டெலிவிஷனில் எங்கே பார்த்தாலும் டிஸ்கஷன் வந்தது. அதில் பெரிய சட்டங்களெல்லாம் ரொம்ப கடுமையாக்கி, தண்டனையெல்லாம் ரொம்ப கடுமையாக்கி எல்லாம் பண்ணுறாங்க. கொஞ்சம் ரிசல்ட் வருது. இதில் என்னென்னா, அந்த ரேப்புக்கு பின்னால் இருக்கிற அந்த இருதயம் இருக்குது பாருங்கள், அந்த இருதயத்தை மாற்றவே முடியாது. அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? a disdain for women. அதாவது பெண்கள் மதிக்கப்படத்தக்கவர்கள் அல்ல, அவமதிக்கலாம் பெண்களை, சீரழிக்கலாம் பெண்களை, எவனும் நம்ம கேட்க முடியாது, பொண்ணு தானே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குது பாருங்கள் மனுஷனுக்குள்ளே. அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம், பெண்களை குறித்த அப்படிப்பட்ட ஒரு எண்ணம். she is to be used as you like and thrown as you like அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது பாருங்கள்.
பெண்கள் மீது இருக்கிற அந்த அவமரியாதை, அதுதான் அந்த ரேப்பு காரணம். அதை யார் மாற்றுறது? அதை மாற்றுறதே கிடையாது. அதனால தான் நான் நம்புகிறேன், இன்றைக்கு நாம் செய்கிற ஊழியம் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஜெயில் ஆளுகளை மாற்றிடுறது தான் இன்னும் மாற்றிருக்குமே. ஜெயிலில் இன்னும் பெருசு பெருசாக கட்டலாம், பெருசு பெருசாக கட்டி இன்னும் நிறைய பேர் உள்ளே போட்டு ஆளுகளை மாற்றலாம். சட்டம் மாற்றிடணும்னா இன்னும் சட்டம் போட்டுக்கிட்டே இருக்கலாம். சட்டம் போடுறதுக்கு இல்லாட்டிலாம் இருக்கிறாங்க. சட்டம் போட்டு எல்லாம் சரி பண்ணிடலாம், சட்டம் போட்டே சரி பண்ணிடலாம். சட்டம் எல்லாத்தையும் மாற்ற முடியாது. ஏனென்றால் இருதயத்தை மாற்ற முடியாது சட்டம். ஆகவே தான் பாருங்கள், கிறிஸ்தவ பிரசங்கம், கிறிஸ்தவ ஊழியம், கிறிஸ்தவ செய்தி, இந்த சுவிசேஷம் என்கிறது ரொம்ப முக்கியம். சுவிசேஷம் வெறும் மனுஷனுடைய செயலளவில் அவனை மாற்றுறது கிடையாது, அவனுடைய இருதயத்தளவில் அவனை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது.